வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய நாள் கேட்டே இருந்த ஒரே சப்ஜெக்ட், உமங்கையும் உட்சவையும் கம்பேர் பண்ணுங்க சார், டீடைல்டா. இதான் நீங்க கேட்டே இருந்தீங்க. ரொம்ப நாளா கேட்டதற்கனங்க இட்ஸ் ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி இந்த வீடியோவை நாம கொண்டு வந்திருக்கோம். டீடைல்டு கம்பேரிஷன். நண்பர்களே, நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் ஆன் டைம்ல வரும். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, அப்பப்ப கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோக்கள் என்ன வேணும்னு கேளுங்க. உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏஜென்ட் நண்பர்களுக்கு அல்லது ஒரு நல்ல கஸ்டமருங்க இது நல்ல யூஸ்ஃபுல் பாலிசி அப்படின்னா, அல்லது இது ஒரு தகவல்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் இதைய நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, ஜீவன் உமங் வெர்சஸ் ஜீவன் உற்சவ். நான் ஏன் இந்த ரெண்டு நடிகர்களுடைய போட்டோவை போட்டிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஈக்குவல் காம்படிஷன். ஈக்குவல் காம்படிஷன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒரு பாலிசி பெஸ்ட் மாதிரி தெரியும். இந்த பாலிசியில் ஒரு பாலிசி பெஸ்ட் மாதிரி தெரியும், அடுத்த பாலிசியில் இதுதான் பெஸ்ட் மாதிரி தெரியும். பிகாஸ் இந்த ரெண்டு பாலிசிகளும் ஒண்ணுக்கொன்னு சலிச்ச பாலிசிகளே இல்லை நண்பர்களே. சோ இப்ப ஏன் அப்படி சொல்றேன்னா, போத் ஆர் சேம். ஜீவன் உமங்கும் ஜீவன் உற்சவும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன சார் ஒண்ணுன்னு சொல்றீங்க, டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க? தட் இஸ் இந்த பாலிசி ரெண்டுலயும் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி வரலாற்றுகள்லயே, குறிப்பா எல்ஐசில இது மாதிரியான ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் பாலிசி வந்திருக்கா அப்படின்னா இல்ல. இந்த ரெண்டையும் நான் அடுத்த ஒவ்வொரு ஸ்லைடா நான் கம்பேர் பண்றேன். நீங்க அந்த ஸ்லைடு ஒவ்வொன்றிலையும் போகும்போதும் ஒரு ஸ்லைடில் இந்த பாலிசி சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்லைட்ல இந்த பாலிசி தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைக்காத பெனிஃபிட்களை கொண்ட பாலிசி. நான் டீடைல்டா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன், சொல்ல போறேன். பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில கன்க்ளூஷன் வச்சிருக்கேன். வாட் இஸ் த பெஸ்ட், என்ன பாலிசியில நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்கிறத சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோனுடைய கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஜீவன் உமங் மெச்சூரிட்டி எஸ் அப்படின்னா, ஜீவன் உமங்ல மெச்சூரிட்டி இருக்கு. அப்படி சொன்னா ஜீவன் உற்சவல மெச்சூரிட்டி இல்லையா? ஆமாம், ஜீவன் உமங்ல மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி உற்சவல மெச்சூரிட்டிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. என்ன சார் அப்படின்னா, உமங்கல மெச்சூரிட்டிக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் முடிஞ்சோடனே மொத்த பணத்தையும் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க பாலிசி ஹோல்டர்ல. உற்சவல அப்படி மெச்சூரிட்டிங்கிற ஒரு பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, உமங்கல பிக்ஸ்டு பிபிடி அண்ட் டேர்ம். பிக்ஸ்டு பிபிடின்னு என்ன சார்? பிரீமியம் செலுத்தும் காலம், பிரீமியம் பேயிங் டேர்ம், தட் இஸ் a PPT. அது பிக்ஸ்டா இருக்கு. டேர்மும் பிக்ஸ்டா இருக்கு. சார் இத்தனை வருஷம் பணம் கட்டுங்க சார், இத்தனை வருஷத்துல இருந்து உங்களுக்கு பே அவுட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அல்லது இத்தனை வருஷம் முடிஞ்சோடனே உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது பிக்ஸட். சார் உற்சவல பணம் செலுத்தும் காலம் பிக்ஸட், டேர்ம் கிடையாது. இத்தனை வருடம் தான், இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்து இந்த பாலிசி முடிஞ்சிரும், முடியல முடியாதுங்கிறது எதுவும் இதுல இல்லை. அப்படின்னா திஸ் இஸ் a absolutely lifelong policy. நீங்க கேட்கலாம், சார் 100 வயசுக்கு மேல இருப்பாங்களா சார்? உமங்கல 100 வருஷத்துல மெச்சூரிட்டி கொடுத்துருவாங்க சார், 100 வயசு ஆனா கொடுத்துருவாங்க. உற்சவல 100 வயசுக்கு மேல போகும் அப்படின்னா யதார்த்தமான கேள்வி எல்லாத்துக்கிட்டே என்ன வரும்? சார் உயிரோட இருக்குமா? நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, சராசரி இந்தியனோட ஆயுள் காலம் 40 45 இருந்து இப்ப 74 வந்துருச்சு. இன்னொரு 25 வருஷத்துல 100 110 120 130 போகாதுங்கிறதுக்கு எந்த காரணம், எந்த கேரண்டியும் கிடையாது. அப்படி இருந்தா இந்த உற்சவ பாலிசியில பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும், பிக்ஸட் டேர்ம் கிடையாது. சர்வைவல் பெனிஃபிட் ரெண்டு பாலிசிலையும் கொடுக்குறாங்க சார். சர்வைவல் பெனிஃபிட்னா என்ன சார்? அந்த டைம் முடிஞ்சோடனே எப்ப உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பிக்குமோ ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் ஒவ்வொரு வருடமும் அந்த பாலிசி ஆனிவர்சரினா பாலிசி தொடங்கிய காலத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கண்டினியூஸா கொடுப்பாங்க, பிக்ஸ்டா கொடுப்பாங்க.
உமங்களை என்ன சொல்லியிருக்காங்க, சார் உங்க சம்ம ஷூட் எவ்வளவோ அதுல 8% பிரீமியம் முடிஞ்ச உடனே டேர்ம் அந்த அந்த ஸ்டார்டிங் பீரியட் வந்த உடனே உங்களுக்கு கிடைக்கிறக்க ஆரம்பிக்கும். 10 லட்ச ரூபாய் பாலிசி 8% அப்படின்னா 80,000 ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பிக்ஸ்டா வரும்னு சொல்லிட்டாங்க. உமங்களை 8% ஆஃப் த சம்ம ஷூட். பாருங்க உட்சவளை அப்படியே அடிக்கிறாங்க. 10% ஆஃப் த சம்ம ஷூட் உட்சவளை வாங்கிக்கலாம் சார். சார் ரெண்டுலையுமே பே அவுட் கொடுக்கும். வருடம் பணம் கிடைக்கும். ரெண்டுலையுமே பர்டிகுலர் டேட்ல இருந்து பர்டிகுலர் டேம் முடிஞ்சாங்க கடைசியில் கிடைக்கும். உமங்களை 8% சம்ம ஷூட் தான் கிடைக்கும். உட்சவ்ல 10% சம்ம ஷூட் கிடைக்கும். நண்பர்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்சவ் சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே வாங்க, உமங்களை பே அவுட் ஸ்டார்ட் இமீடியட் பிபிடி. பிபிடின்னு என்னங்க, பிரீமியம் பேயிங் டேம் முடிஞ்ச உடனேவே பே அவுட் ஸ்டார்ட் பண்ணிடும். 15 வருஷம் பிரீமியம் பேயிங் டேர்ம் போட்டிருக்கீங்களா, 16வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரியில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பே அவுட் வர்றக்க ஆரம்பிச்சிடும். வருஷம் கொடுத்துட்டே இருப்பாங்க. முதலே சொன்ன மாதிரி 100 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. 100வது வருஷம் கஸ்டமருக்கே மெச்சூரிட்டி கொடுத்துருவாங்க. உட்சவ்ல என்ன பண்ணுவான், பிரீமியம் பேயிங் டேம் முடிஞ்சாலும் 3 வருடம் கழியணும். அதாவது 10 வருடத்துக்கு மேல இருந்தால் 3 வருடம் வெயிட் பண்ணித்தான் வாங்கணும். ஒருவேளை குழந்தைங்களா இருந்தால் 0 வயசு குழந்தை போகுது சார், அதுக்கு 11வது வயசுல இருந்தே கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். 16 வயசு 16 வருடம் கட்டணும். 3 வருட வெயிட்டிங் பீரியட் போடணும். தட் மீன் குழந்தைங்களுக்கா இருந்தா 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி 19வது வயசுல இருந்து தான் பே அவுட் அந்த குழந்தை வாங்க முடியும். ஏன்னா மைனருக்கு பணம் கொடுக்க முடியாது. 5 வருடம் டேப் போட்டிருக்கேன் சார், அதுக்கு 3 வருஷம் இருந்தா போதுமா சார்? இல்லை, 6 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா, எந்த வருடம் நீங்க எவ்வளவு வருஷம் பிரீமியம் பே பண்ணாலும் மினிமம் 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் வாங்கறக்க ஆரம்பிக்க முடியும். குழந்தையோட வயசு 0 வயசா இருந்தா 16 வருடம் கழிச்சு தான் பணம் வாங்க முடியும். 19வது வயசுல மறுபடியும் 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்க முடியும். வெரி சிம்பிள். அப்போ உமங்களை முடிஞ்ச உடனே பணம் வரும். உட்சவ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வரும். தட் இஸ் a different. உமங்களை போனஸ் ஏடட் டியூரிங் பே அவுட். நண்பர்களே 30 வயசுக்காரர் போறார், 45 வயசுல இருந்து அவர் வேணும்னா பே அவுட் வாங்கிக்கலாம். உமங்கு போட்டிருக்கிறார் 16வது வருடம், 46வது வருஷத்துல இருந்து என்ன பண்றாருங்க, ஏஜ்ல இருந்து பே அவுட் பென்ஷன் வாங்குறதுக்கு ஆரம்பிக்கிறார். பென்ஷன் வேணாலும் வச்சுக்கோங்க, நாங்க என்ன சொல்றோம், சர்வைவல் பெனிஃபிட் சொல்றோம். அந்த பே அவுட் வாங்கிட்டு இருக்கிற போதும் அவர் ஏற்கனவே கட்டி இருக்கிற சம்ம ஷூடுக்கு கொஞ்சோண்டு போனஸ் ஏட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா உங்களுடைய அசல் ஏறிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பே அவுட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. உட்சவ்ல அந்த வசதி இல்லை. 10% கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, உங்க அசல் பிக்சட். எப்ப ரிஸ்க் ஆனாலும் அதே அமௌண்ட் தான் கிடைக்கும். எப்ப சரண்டர் பண்ணீங்கனாலும் அதுதான் கிடைக்கும். எப்ப இல்லாம போனாலும் அந்த சம்ம ஷூடும் போனஸும் தான் கிடைக்கும். பிரீமியம் எவ்வளவு நாள் கட்டினீங்களோ அந்த பணம் தான் இருக்கும், வளராது. அசல் வளராது, வட்டி மட்டும்தான் கிடைக்கும். உமங்களை அசலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கும், வட்டியும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் லோக்கலா சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றது. சரி, உமங்களை இன்னொரு வித்தியாசம் இருக்கு. பே அவுட் கேனாட் அக்குமுலேட்டட். சார் வருடம் எனக்கு பென்ஷன் வேணாம் சார், எனக்கு சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்க வேணாம் சார் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களே வச்சுக்க மாட்டாங்க. அக்குமுலேட்னா என்ன, சேர்த்து வைக்க முடியாது. கம்பல்சரி பே அவுட் உங்களுக்கு வந்துடும், உங்க பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்க அந்த பே அவுட் பணத்தை வாங்கித்தான் தீரணும். உட்சவ்ல அட்டகாசமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வாய்ப்பு எந்த கம்பெனிலும் இல்லை, எல்ஐசியில இல்லை. பே அவுட் கேன் அக்குமுலேட்டட். அக்குமுலேட்டட் வேணும்னா வார்த்தை என்னங்க சார், வருஷம் 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 30 வயசுக்காரர் போறாரு, 45 வயசுல இருந்து வாங்குறாருன்னு வச்சுட்டா உமங்களை வேற வழியே இல்லை, வாங்கித்தான் அவனு பணத்தை. உட்சவ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பணத்தை வாங்க வேண்டாம். ஏன் சார் வாங்க வேணாம், எதுக்கு சார் வேஸ்டா அங்க இருக்கணும் அப்படின்னா, உமங்களை வாங்கவே முடியாதுட்டோம், அதாவது வச்சுக்கவே முடியாது. அங்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து எந்த பெனிஃபிட்டையும் நீங்க வாங்க முடியாது. கம்பல்சரி கொடுத்துருவாங்க. வருடம் 1 லட்சம் வரணுமா வந்துடும், நீங்க வாங்கித்தான் ஆகணும். உமங்களை வேற வழி இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்க சார் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா அவங்க தான் வச்சுக்கிறதே இல்லையே, கொடுத்துட்றாங்களே, அதனால அந்த வாய்ப்பு இல்லை. உட்சவ்ல சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அக்குமுலேட் இன்ட்ரெஸ்ட் 5.5 காம்பவுண்டட். கூட்டு வட்டி, வட்டிக்கு வட்டி. நண்பர்களே மறுபடியும் சொல்றேன், சேலஞ்சா சொல்றேன்,
எந்த கம்பெனிலையாவது எந்த பாலிசியிலையாவது அக்குமுலேட் பண்ணிட்டு லைஃப் லாங் எண்டே கிடையாதுங்க. 100 வருஷம், 130 வருஷம், 200 வருஷம், மறுபடியும் சொல்லலாம். 200 வருஷம் சொல்றீங்களே சார், சாத்தியமா? இன்னொரு 50 வருஷத்துல சயின்ஸ் போற போகத்தை பார்த்தோம்னா எல்லாமே சாத்தியம்தான். ஏன்னா 40 வயசு 45 வயசு ஆவரேஜா இருந்த இந்தியனோட ஆயுட்காலம் 75க்கு வந்திருக்கு. இது 100க்கு போகாது, 125க்கு போகாதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு வாங்குற வருஷம் வாங்குற பணத்தை நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அட்டகாசமான வாய்ப்பு எதில் இருக்கு? உட்சவல் இருக்கு. நண்பர்களே, இப்ப போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது அப்படின்னா எஸ் போடுங்க. SS, SSS, 5S, 6 times போடுங்க. அப்படின்னா நல்லா புரியுதுன்னு அர்த்தம். கிளியர் அப்படிங்கிற வேர்டு போடுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல உங்களுடைய இந்த கமெண்ட்டை போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் எந்த வேகத்துல போக முடியும், அடுத்த என்னோட ஸ்லைடோட வேகத்தை மாத்திக்கிறதா இல்லையா, உங்களுக்கு புரியுதாங்கிறத நான் பார்க்கணும். நண்பர்களே, தயவு செஞ்சு எஸ் போடுங்க. SS, SSS, 4 times, 5 times போட்டீங்கன்னா சூப்பரா புரியுதுன்னு அர்த்தம். எஸ் போடுங்க. எஸ் போட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைடுகள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவேன். நண்பர்களே, திஸ் கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு உங்க கமெண்ட் போடுங்க. வெறுமனே வீடியோ பார்க்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிச்சீங்கன்னா இந்த வீடியோவை இன்னும் இன்னும் என்ன சொல்றது, பெனிஃபிஷியலான வீடியோக்களை நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, நன்றி நண்பர்களே. அப்போ உமங்களை அக்குமுலேட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உட்சவலை அக்குமுலேட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பெய்டப். பெய்டப்னா என்ன சார்? சார், பாதியில கட்ட முடியல. எப்படி பாதியில கட்ட முடியாம போச்சு, என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உமங்களை 2 லட்சம் ரூபாயாவது பெய்டப் வந்துருந்துச்சுனால் உங்களுக்கு பெனிஃபிட் வருடம் கிடைக்கும். 10 லட்சம் கட்டியிருந்தா 80,000 ரூபாய் வருடம் கிடைக்குது. அப்படின்னா 5 லட்சம் பெய்டப் ஆயிருக்கு. பாதி கட்டி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 ரூபாயா கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாயாவது பெய்டப் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அந்த பெய்டப், அதாவது பே அவுட் வர்ற பென்ஷன் ஸ்டார்ட் பண்ற போது கணக்கு போட்டு உங்க காசை கொடுத்துருவாங்க. பென்ஷன் கிடைக்காது. உட்சவல என்ன பண்ணிருக்காங்கன்னா பெய்டப் வேரியபிள். சார், இதுல பிக்ஸ்டா 2 லேக்னு கிடையாது. 2ல இருந்து 3 லட்சத்துக்குள்ள உங்க பெய்டப் இருந்துச்சுன்னா 5% தான் கிடைக்கும். 3ல இருந்து 4ன்னா ஒரு வேரியபிள். 5 லட்சம் பெய்டப் பண்ணி முடிச்சிட்டேன் சார், 10 லட்சம் பாலிசி சார், 5 லட்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா 10% வாங்கிக்கலாம். பிக்ஸ்டு கிடையாது. இதுல உமங்களை குறைந்தபட்சம் 2 லட்சமாவது கட்டி முடிக்கணும். அப்பதான் பென்ஷனுக்கு எலிஜிபிள். இந்த பாலிசியில 2 லட்சத்துல இருந்தே ஆரம்பிக்குது. 3, 4, 5ன்னு ஒவ்வொரு லட்சம் அதிகமாக போதும் உங்களுக்கு பென்ஷனோட பர்சன்டேஜ் அதிகமாக வரும். டெத் பெனிஃபிட் சார், ஒரு கஸ்டமர் பாலிசி போட்டிருக்கார். இந்த 2 பாலிசிலையும் என்ன சார் டெத் பெனிஃபிட் வித்தியாசம் அப்படின்னா, உமங்களை செம்ம ஷூட் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க, ஃபைனல் எடிஷன் போனஸும் கொடுப்பாங்க. நண்பர்களே, உமங்க ஒருத்தர் பாலிசி வச்சிருக்காரு, 10 லட்சம் வச்சிருக்காரு, 5வது வருடம் இறந்து போயிட்டார். 10 லட்சம் செம்ம ஷூர் கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கான போனஸ் கொடுத்துருவாங்க. ஃபைனல் எடிஷன் போனஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முறை அதையும் கொடுப்பாங்க. இது உமங்கள. சரி, உட்சவல் என்ன சார் கொடுப்பாங்க? செம்ம ஷூர் கொடுப்பாங்க, கேரண்டீடு போனஸ் கொடுப்பாங்க. என்ன சார் இதுல கேரண்டீடு போனஸ்ங்கிறீங்க, அதுல போனஸ்ங்கிறீங்க அப்படின்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் அதை சொல்றேன். அப்போ உட்சவல் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே உங்களுக்கு கேரண்டின்னு சொல்லி ஒரு போனஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கொடுப்பாங்க. செம்ம ஷூர் தான் கொடுப்பாங்க, வேற எதுவும் இதுல கிடைக்காது. சார், லோன் கிடைக்குமா சார் இடையில? எஸ், உமங்களை கிடைக்கும். 1 இயர் முடிஞ்சப்பவே கிடைக்கும் சார். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சார் 2 பாலிசியும் மேட்ச் ஆகுறாங்க. உட்சவலையும் லோன் கிடைக்கும். சரண்டர் பண்ணிக்கலாமா சார்? பிரீமியம் கட்டுற போதும் சரி, பே அவுட் வாங்கிட்டு இருக்கிற போதும் சரி, சர்வைவல் பெனிஃபிட் போனஸ் வாங்கிட்டு இருக்கிற போதும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணிக்கலாமா? எஸ், உமங்களை பண்ணிக்கலாம். உட்சவலையும் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்திலையும் 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒத்து போறாங்க. உமங்களை வெரி குட் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். முதல்ல மினிமம் ஏஜ் 30 நாள் ஆயிருக்கும் சார். ஒரு குழந்தை பிறந்து 30 நாள் ஆயிருந்தா உமங்களை பாலிசி எடுத்துக்கலாம். மேக்சிமம் எது வரைக்கும் சார் எடுக்கலாம்? 55 வயசுக்காரங்க தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது. சரி, உட்சவல் என்ன சார்? சார், இதுலயும் குழந்தைக்கு 30 நாள் ஆயிருந்து எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு 65 வயசு வரைக்கும் இந்த பாலிசியை கொடுக்கலாம் நண்பர்களே. தட் இஸ் a slight different. சின்ன வித்தியாசம் உமங்களை இதுதான். சரி, உமங்களை அடுத்து டேர்முக்கு வரலாம். சார், நீங்க சொன்னீங்க பே அவுட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா
மினிமம் 15 வருடம் பிரீமியம் கட்டணும். 20 கட்டிக்கலாம், 25 கட்டிக்கலாம், 30 வருடமும் கட்டிக்கலாம். அப்ப 30 வருடம் கழிச்சு தான் பே அவுட் ஸ்டார்ட் ஆகும், பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை உங்க வயசுக்கு பொறுத்து நீங்க மாத்திக்கலாம். உட்சவ்ல என்ன பண்றாங்கன்னா 5 வருடம் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், பிரீமியம் கட்டி நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 6 வருடம் கழிச்சு உங்களுக்கு 11வது வருஷத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, பென்ஷன் அல்லது பே அவுட் அல்லது சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 16 வருடமும் போட்டுக்கலாம் சார். அதுக்கப்புறம் 3 வருஷம் வெயிட் பண்ணி 19 வருஷத்துல இருந்து நீங்க வாங்கிக்கலாம் சார். இந்த டேர்ம் எல்லாம் ஏன் இப்படி வெரைட்டியா பெருசா அதிகமா கொடுத்துருக்காங்கன்னா, ஏஜ் மாறும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு எப்ப பணம் வேணுங்கிறது மாறும். 40 வயசுக்காரருக்கு எப்ப இருந்து பணம் வேணுங்கிறது மாறும். 40 வயசுக்காரர் சீக்கிரமா வேணும் பார் சார். 5 வருஷம் கட்டுங்க சார் உற்சவல, 11வது வருஷத்துல இருந்து பெனிஃபிட் வாங்கிக்கலாம் சார். 5 வயசு குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 15 வருஷம் கட்டுங்க சார், 20 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் எ வைட் ஆப்ஷனுக்காக தான் ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல 5, 6, 7, 8, 9ன்னு ஒவ்வொரு வருடமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உமங்களை 15 செலக்ட் பண்ணணும், 20, 25, 30 இதுதான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸை செலக்ட் பண்ண முடியாது சார். சம் அஷ்யூர்ட் என்ன சார் மினிமம் கொடுத்துருக்காங்களா? உமங்களை மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakh. உட்சவ்ல மினிமம் சம் அஷ்யூர்ட் இஸ் a 5 lakh. நண்பர்களே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு பார்க்கணும். உட்சவ் இஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான பாலிசி தான் சொல்லணும். ஆனால் நான் கடைசியில் உங்களுக்கு கொட்டேஷன் காமிக்கிறேன் பாருங்க. திஸ் இஸ் சீப்பஸ்ட் பாலிசி, ரைட்? உமங்களை பெஸ்ட் சார். உமங்க எதுக்கு சார் பெஸ்ட்? யாருக்கு சார் பெஸ்ட்? கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்துட்டேன். இப்பதான் சம்மரி பண்ண போறேன். உமங்கு பெஸ்ட் ஃபார் அப்படின்னா பென்ஷனுக்கும் இன்க்ரீசிங் அசட் வேணுங்கிறவங்களுக்கு பெஸ்ட். அது என்ன சார் பென்ஷன் சார்? 30 வயசுக்கார போறார், 45 வயசுல இருந்து பணம் வாங்குறக்க ஆரம்பிச்சிட்டார். இன்க்ரீசிங் அசட் சார், நான் கட்டின பணமும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கணும் சார். ஒரு சைட் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன்னா வீட்டுல இருந்து வாடகையும் வந்துட்டு இருக்கும், அந்த வீட்டோட மதிப்பும் ஏறுது இல்லையா? அப்படி விரும்புனாங்கன்னா உமங்கு தான் போகணும் சார். என்னோட போட்டிருக்கிற பணமும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கும், வட்டியும் கொஞ்சம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இந்த உமங்கனுடைய கான்செப்ட். ஏர்லி கிஃப்ட் ஃபார் சில்ட்ரன் சார். குழந்தைக்கு போடுறேன் சார், இந்த அசட்டும் வளரணும், பென்ஷனும் வரணும், கிஃப்டும் வரணும் குழந்தைக்கு. ஆனால் 40-50 வயசெல்லாம் வேணாம் சார். குழந்தைக்கு சீக்கிரமா வரட்டுனாலும் உமங்க நீங்க சூஸ் பண்ணலாம். கிஃப்ட் அசட் ஃபார் சைல்டு சார். என் குழந்தைக்கு ஒரு வருட ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் சார். தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறேன் சார், பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் சார், நியூ இயருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் சார். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணது பணம் வளர்ந்துட்டும் இருக்கணும் சார். சார் ஈக்குவல் டு டிப்பிக்கலா ஒரு வீடு வாங்கி ஒரு சைட் வாங்கி கொடுக்குற மாதிரி, அந்த சைட்ல இருந்து காசும் வந்துட்டு இருக்கும், அந்த வீட்டுல இருந்து காசும் வந்துட்டு இருக்கும், வாடகை வாங்குற மாதிரி அந்த பொருளும் வளர்ந்துட்டே இருக்கும். தட் இஸ் எ உமங்கள பெஸ்ட் பேரண்ட்ஸ் சைல்டு கான்செப்ட் சார். ஒரு குழந்தைக்கு அப்பா இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரீமியம் டேர்ம் மினிமமே 15 வருடம் கட்டணும். தாத்தா பாட்டியெல்லாம் எடுக்கிறது இந்த பாலிசி சூட் ஆகாது. ஏன்னா 15 வருடம் 20 வருஷம் கட்டணும்னு தாத்தா பாட்டி அவ்வளவு நாள் இருப்பாங்களா? தெரியாது. அப்போ கொஞ்சம் இந்த பாலிசியை எடுக்கிறவங்க நீண்ட காலம் கட்டுறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த பாலிசி அவங்களுக்கு பெஸ்ட். அடுத்தது வர்றாரு சார் உட்சவ் சார். அப்ப நீங்க இது சொன்னதெல்லாம் அங்க இல்லையா? இங்க பாருங்க, அப்படியே உள்டாவா நிறைய பெனிஃபிட்கள் மாறும் சார். இது பென்ஷன் அன்லிமிட்டெட் லைஃப் டைம் சார். எனக்கு சொத்தை பத்தி கவலை இல்லை சார், அவங்களுக்கு வேற வச்சிருக்கேன் சார். என் பையனுக்கு அல்லது எனக்கு என் மனைவிக்கு லைஃப் டைம் சார். இந்த 90, 100, 120 சார். இன்னைக்கு தான் 100 வயசு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இன் ஃபியூச்சர்ல 10 வருடம் 15 வருஷத்துக்கு அப்புறம் எந்த வியாதியுமே இல்லை, எல்லாமுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னா மனுஷன் எத்தனை வருஷம் இருப்பானே தெரியாது. அப்படி இருக்கிற போது நாம என்ன சொல்லுவோம் சார், நான் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வரணும் சார். அப்படின்னா பென்ஷன் அன்லிமிட்டெட் லைஃப் டைம்னா உட்சவ் தான் பெஸ்ட். அடுத்தது நண்பர்களே, பியூர் அசெட் கிரியேஷன். இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் சார். சரி, எனக்கு பென்ஷனே வேணாம், எனக்கு சொத்தை மட்டும் டபுள் பண்ணுங்க, ட்ரிபிள் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா இந்த பாலிசியில அக்குமுலேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா 5.5% வட்டிக்கு வட்டி. முதல் 5 வருடம் தெரியாது, 10 வருடம் தெரியாது. அந்த குழந்தைக்கு 60 வருஷம் 70 வருஷம் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கட்டின பணம் 10 லட்சம் தான். அக்குமுலேட் ஆன பணம் 2 கோடி 3 கோடிக்கு போயிடும். தட் இஸ் எ பவர் ஆஃப் கூட்டு வட்டி. அந்த ஆப்ஷன் இதுல நீங்க யூஸ் பண்ணலாம் சார். எனக்கு பே அவுட்டே வேணாம் சார், என் குழந்தைக்கு கிஃப்டே கொடுக்க வேணாம் சார், அல்லது என் ஒய்ஃபுக்கு பென்ஷனே கொடுக்க வேணாம் சார், எனக்கு பென்ஷனே வேணாம் சார், என்னோட சொத்து வளரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த பாலிசியில யூஸ் பண்ணலாம். குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சார், வட்டி சேர்ந்துட்டே இருக்கணும் சார். நான் எப்ப வேணாலும் எடுத்துக்கிறேன் சார். ஏடிஎம் கான்செப்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பாலிசி நீங்க யூஸ் பண்ணலாம். குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். வேணுங்கிற பணத்தை மட்டும் எடுத்துக்கலாம்.
சார் உங்க பாலிசியில 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் இருக்கும், வேணா 2 லட்சமா எடுத்துங்க. வருஷம் வருஷம் 5 லட்சம் எடுக்கிறீங்களா எடுத்துங்க. ஏடிஎம் கான்செப்ட் உமங்கள பிக்சட் ஒன்னா சரண்டர் தான் பண்ணணும் முழு பணத்தையும். இதுல அப்படி இல்ல, நீங்க ஒரு 25% மட்டும் விட்டுட்டு 75% எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், வருடம் வேணாலும் எடுத்துங்க. தட் இஸ் அ பவர்ஃபுல் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வித் ஏடிஎம் கான்செப்ட். கிஃப்ட் அசெட் ஃபார் சில்ட்ரன். இதையும் குழந்தைங்களுக்கு சார் ஒரு 10% எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல சார் வச்சிருங்க, குழந்தைக்கு அக்குமுலேட் பண்ணிட்டே இருங்க, அந்த குழந்தை வேணுங்கிற போது எடுக்கட்டும் அப்படியும் கொடுக்கலாம். எடுக்கவே வேணாம் சார், ஒரு பர்டிகுலர் இயர்ல கோடியில கொடுங்க சார், அசட்டை மட்டும் பெருசு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாலும் கொடுக்கலாம். நண்பர்களே, எனி டைம் மணிங்கிறது இந்த பாலிசியில பாசிபிள். தட் இஸ் ஏடிஎம். இந்த பாலிசியை கொடுக்கறதும் ஒண்ணுதான். ஒரு ஏடிஎம் மிஷினை வாங்கி உங்க ஒய்ஃப்க்கோ உங்க குழந்தைங்களுக்கோ கொடுக்கறதும் ஒண்ணுதான். நண்பர்களே, இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். நன்றி நண்பர்களே.